வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ். ஏன்னா ஃபுல் ரெசில்மீனியாவோட ரிவ்யூ கூடன்னு பார்த்தா இது மட்டும் தான் போடுறேன்னு கேட்குறீங்கன்னா, நான் 7 நிமிஷம் 8 நிமிஷம் வீடியோ போட்டாலும் எல்லாரும் ஒரு 50 செகண்ட் தான் பார்க்குறீங்க. அதனால ஒரு சின்ன வீடியோ, இது மட்டும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸோட ஃப்ளாஷ்பேக் டக்குன்னு சொல்லிடுறேன். ராயல் ரம்பிளில் ஜான் சீனா ஜெயிச்சு அவரோட கடைசி ரெசில்மீனியாவில் அவர் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரால் முடியல. ராயல் ரம்பிளில் தோற்றார். ஆனால் எலிமினேஷன் சேம்பரில் ஜான் சீனா ஜெயிச்சிட்டாரு. அண்ட் ராக்கோட அட்வைஸில் ஜான் சீனா ஹீலாக மாறினார். இதுதான் ஃப்ளாஷ்பேக். இந்த மேட்சுக்கு கொடுத்த பில்டப்பு வேற லெவலுங்க. ஐயோ, அநியாயத்துக்கு வாரம் 2 பேரில் யாரும் ஒருத்தர் வந்து பேசுவாங்க, அடிச்சுப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச் இந்த அளவுக்கான ஒரு பில்டப்புக்கு ஒர்த்தாக இருந்துச்சான்னு கேட்டால் சத்தியமாக கொஞ்சம் கம்மி தான். காரணம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெரிய பெரிய மூவ்ஸ் இருந்துச்சானா சிலது இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மேட்ச்சில் இன்வால்மெண்ட் பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கோட இன்வால்மெண்ட் எங்கேயாவது இருக்குன்னு நினச்சேன். இல்லையா, அட்லீஸ்ட் பிளட் லைன் ராக்குக்கு மதிப்பு கொடுத்தாவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லை கோடி ரோட்ஸை காப்பாற்ற மேபி கோல்டஸ்ட் வருவார் அப்படின்னு பார்த்தேன். இல்லை ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டனாவது வருவார். ஏன்னா நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, அந்த ட்ரெய்லர்லேயே பாருங்கள் ஸ்டோன் கோல்ட் ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ ஸ்டோன் கோல்டு இன்வால்மெண்ட் இருக்குன்னாங்க. பட் அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி தான் வந்து ஸ்டோன் கோல்டு அட்டண்டன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு பாவம் ஒரு புள்ள மேலே வண்டியை கூட ஏற்றிவிட்டாரு. என்ன டமால்னு போய் அடித்து அந்த அம்மா பயந்துருச்சு. ஸோ இதுதான் நடந்துச்சே தவிர எந்த ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி வந்து இந்த மேட்ச்சுக்கு எடுக்கல. டிராவிஸ் ஸ்காட்னு ஒருத்தர் வந்தார். எனக்கு இங்கிலீஷ் பாட்டு அது பாடுறதா என்னன்னு தெரியல, பெருசாக தெரியாது. ஸோ அதுவுமே இம்பேக்டாக இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்க வேண்டிய மேட்ச் ரொம்ப கன்ஃபியூசிங்காக போச்சு. காரணம், ஜான் சீனா ஹீல். நேச்சுரலாக பார்த்தா அவர் எல்லாருமே அவமானப்படுத்திருக்கணும், பூ பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பக்கம் ஜான் சீனா ஜெயிச்ச உடனே எல்லாம் ஆரவாரம் கத்துறாங்க ஓயின்னு. நீங்கள் என்னதான் முக்குனாலும் அந்த ஹீல் ஃபேஸ் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் பெக்கி லிஞ்சுக்கு சில வருஷங்கள் முன்னாடி ஆச்சு. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்த பில்டப்புக்கு ஒருத்தான மேட்ச் கிடையாது. மற்றபடி ஓகே தான். நீங்கள் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மற்ற மேட்சஸோட ரிவ்யூ வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போட்டால் தான் நான் போடுவேன். ஏன்னா யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க.